ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் கம் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமஹ. ஓம் பிரசீதி விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீதி விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. आनो भद्राः कृतवो इन्दु विश्वदः यदा यदा हि साधूनां दुःखं भवति दानवः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम् अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय सिद्धिदैत्यविनिश्चितम् ॐ ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्ति स्मृता मतिमतीव शुभां ददासि दारिद्र्य दुःख भयहारिणिका त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यसागिलेश्वरि एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनम् रोगान्नशेषानवहंसि तुष्टाः हृष्टादुकामान् सगदानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताह्याश्रयधां प्रयान्ति सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओं श्री सद्गुरुपरमात्मने नमः. ओं सर्वचैतन्यरूपां तामाद्यां विद्यां च धीमहि बुद्धिं ஞானப்பிரச்சோதயாத். பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் மகா குருஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீதேவி மகாத்மியம் என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்கை மனசி பிரதிஷ்டிதா மனோமை வாகி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இதி. ஸ்ரீதேவி மகாத்மிய பாராயணத்துக்கு முன்னோடியான நவாங்கத்தில் 6 அங்கங்களை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு 7வது அங்கம். இந்த அங்கத்துக்கு பெயர் தலஸ்தோத்திரம். இது திருநாட்டில் பாலக்காடு சம்பிரதாயங்களில் தலஸ்தோத்திரத்தை ஜபம் செய்கிற வழக்கம் உண்டு. மற்ற இடங்களில் இது கிடையாது. ஆனால் அங்கே வேறு என்ன இருக்குங்கிறத நம்ம திருப்பி கற்றுப்போம். ஸோ எல்லா விதமான ஸ்தோத்திர மந்திராதிகளையும் எப்படி எப்படிலாம் ஜபம் செய்கிறார்களோ அதையெல்லாம் பார்க்கின்ற பிறகு கடைசியை நாம் தேவி மகாத்மத்தினுடைய பிரதம அத்தியாயத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போது தலஸ்தோத்திரம். தளம் அப்படின்னா என்ன? கமல தளம்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். கமலம் என்றால் தாமரை, தளம் என்றால் அதனுடைய இதழ்கள், பெட்டல்ஸ். அந்த தாமரை எல்லா பெட்டல்ஸுமா சேர்ந்து தான் தாமரை. ஆனால் தாமரையை காப்பாற்றுறது ஏது? தாமரைக்கு உள்ளே இருக்கக்கூடியதான அந்த மெத்தையாட்டமாக ஒன்று இருக்கே, அதனுடைய புஞ்சம், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது அதனுடைய தளங்களால். இந்த தாமரை ரைஸ் அப்படின்னு ஒன்று உண்டு, தெரியுமோ? நாங்களே சின்ன வயசை நிறைய சாப்பிடுவோம். அந்த ஒரு பெட் ஆட்டமாக இருக்குது. அதில் நிறைய இந்த அரிசியை நீளமாக நிறுத்தி வச்சா, வெர்டிக்கல் ஃபார்மில் நிறுத்தி வச்சா இப்படி இருக்காத மாதிரி இருக்குது. தாமரை ரைஸு ரொம்ப ஃபேமஸ். நம்ம பாரத தேசத்தில் கிட்டத்தட்ட 1100க்கும் மேற்பட்டதான ரைஸ் ஐட்டங்கள் இருந்தது. அதெல்லாம் கம்மியாகி இப்போ 40-45 தான் இருக்குது நம்ம கையில். இப்போ தெரிஞ்சதெல்லாம் ஜனங்களுக்கு இந்த மசூரி ரைஸ் தான். ஜெயா, ஐயாரெட்டு, நிறைய குதிரைவாலி, எக்கச்சக்கமான ரைஸ் ஐட்டங்கள் இருக்குது. இப்போ எல்லாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பண்ணினதான இந்த மாடர்ன் ரைஸை தான் நாமெல்லாம் சாப்பிட்றோம். அதனால தான் நம்மளுடைய பக்த சத்துக்கு எல்லாம் கோட்டம் வருது. ஆனால் இதுவும் இந்த காலத்தினுடைய நியதி. இதெல்லாம் சாப்பிட்ற மனுஷர்கள் போரும் அப்படின்னு இறைவனை வச்சிருக்காரு. அப்படிங்கிற நேரத்தில் அதற்கான காரணமும் நாமளே தான். நம்மளுடைய கர்மா தான் இந்த உலகத்தை நல்லது பண்ணுறதும் கெடுதல் பண்ணுறதும். எனிவே, புஞ்சத்துக்குள்ள இந்த ரைஸ் ஆட்டமாக இருக்கும் அதனுடைய விதைகள், இந்த தாமரை, அதை மூடி 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 வச்சிருக்கும் பெட்டல்ஸ். அதை மாதிரி ஒரு சீடன் அல்லது ஒரு பக்தன், ஒரு சாதகன் இறைவனை வழிபடுகின்ற நேரத்தில் அவனை பராசக்தி தன்னுடைய பொக்கிஷமாட்டமாக காப்பாற்று விடலாம். பக்த நிதிஹி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில், பக்தர்கள் தானா அம்பாளுடைய பெரிய நிதி, பெரிய சொத்து எதுன்னா உத்தமமான பக்தர்கள் தான் அம்பாளுடைய சொத்தாக அம்பாள் நினைச்சு கொள்கிறான். அம்பாள் மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களும் அவங்களுடைய சொத்து எது அப்படின்னா அவர்களுடைய பக்தர்கள் தான். ஆக இந்த பக்தனை காப்பாற்றுவதற்காக இந்த தாமரையை எப்படி இந்த பெட்டல்ஸ் எல்லாம் தளங்கள் காப்பாற்றுகிறதோ, அது உள்ளே இருக்கக்கூடியதான அந்த விதையை, அதை போல பக்தர்கள் சாதனை செய்கிற நேரத்தில் பலவிதமான இடையூறுகள் வரும். சினிமா டிராமால எல்லாம் பார்த்துட்டு போவோம். ரிஷிகள் தபஸ் பண்ணுற நேரத்தில் அரக்கர்கள் அவங்கள உபத்திரவம் பண்ணி அவங்கள பூஜை பண்ண விடாமல், யாக யட்னாதிகள் பண்ண விடாமல், மெடிடேட் பண்ண விடாமல், தபம் பண்ண விடாமல் அவங்கள உபத்திரவம் பண்ணுறதான பழக்க வழக்கங்கள் நாம் சாதாரணமாக சினிமா சீரியல்லாம் பார்த்துருப்போம். புராணங்கள் கதைகள்லாம் படிக்கிறவங்கள பார்த்துருப்போம்.
அது அன்னைக்கும் இருந்து இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கும். அது ஏதோ ரிஷிகளுக்கு மட்டும் நடந்ததான ஒரு நிகழ்ச்சியாக நாம் வெளியிடக்கூடாது. ஈவன் டுடே, இன்னைக்கும் நாம் ஜெபம் பண்ற நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி இடையூறுகள் வருகிறது. அந்த அரக்கர்களுடைய உருவத்தை மகான்கள் பார்த்து அதை ஃபார்முலைஸ் பண்ணி அதை எடுத்து கொடுத்துருக்கா. ஃபிலிமில் டைரக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி பூஷாங்கள்லாம் போட்டு உபத்திரம் பண்ணுறதாக காமிச்சு கொடுக்குறார். ஆனால் நம்மளுடைய ஜெபம் பண்ணுற நேரத்தில் இதே மாதிரி நிகழ்ச்சிகள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை நம்மளால் ஃபில்டர் பண்ணுறதுக்கோ நமக்கு அதை உணர்றதுக்கோ முடியறதில்லை. உணர முடியும் டு சம் எக்ஸ்டென்ட். எப்படின்னா, ஜெபம் பண்ணுற நேரத்திலையோ தபம் பண்ணுற நேரத்திலையோ பூஜை பண்ணுற நேரத்திலையோ வரக்கூடியதான டிஸ்டர்பன்சஸ், மனசு எங்கேயோ போகும், கைகால் ஒரு மாதிரி பிரவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும், வாயில் மந்திரம் குழந்தை ஏதோ எல்லாம் சொல்லி தொலைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணும். புத்தி, மனசு, காயம் ஒன்றும் கண்ட்ரோல் இருக்காது, எல்லாம் டிட்டாச்சாக விட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளை இந்த கோர சக்திகள், துர்சக்திகள் நம்மளை தாக்குறது. அதை ஒரு ஃபிலிம் மாட்டமாக எடுத்து காமிக்க சொன்னால் அப்படியெல்லாம் பண்ணலாம். நான் பூஜைக்கு உட்காந்துருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஐட்டங்கள் வரா மாதிரி எல்லாம் காட்டி பிக்சரைஸ் பண்ணலாம். இப்போ நாளைக்கு வருங்கால ஜனங்கள், மற்ற ஜனங்கள்லாம் அப்போ நம்ம வெங்கி ஜபிக்கிற நேரத்தில் இப்படிலாம் ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்னு. ஆனால் அதை ஒரு பிக்சரைஸ் பண்ணி ஒரு ஃபார்மில் கொண்டு கொடுக்கணும் இல்லையா? இப்போ அதெல்லாம் இல்லை, அது மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஜபதவாதிகள்லாம் பண்ணுற நேரத்தில் பகவானை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு யாரெல்லாம் நெருங்குறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த அரக்கர்களுக்கு, அசுராதிகளுக்கு, ராட்சசாதிகளுக்கு, துர்சக்திகளுக்கு தாங்கிக்க முடியாது. ஸோ அவங்க உபத்திரவம் பண்ணுவான். அந்த உபத்திரவத்திலேருந்து தாங்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? நமக்கு நல்ல படையாள் தேவை. நம்மளுடைய யாகயத்னாத சாலையை காப்பாற்றக்கூடியதான திறமைசாலிகளான யோத்தாக்களை தேவை. அதுதான் விஸ்வாமித்திர மகர்ஷி யாகம் பண்ணுற நேரத்தில் அவருக்கு உதவி செய்யறதுக்காக ராமலட்சுமணனை அழைத்து கொண்டு போனார். அப்படி யாகத்தை நல்லபடியாக வெற்றியோட முடிச்சுட்டார். அதை இதை மாதிரி நமக்கு யாராவது யோத்தாக்கள் தேவை. நம்மளுடைய தியான யோகாதிகள், பூஜை புனஸ்காராதிகள் பர்ஃபெக்ஷனாக நடந்து கிடைக்கிறதுக்காக நாம் யார்கிட்ட போக முடியும்? நம்மள மகான்களுடைய அவதாரமாக கிடையாது. நமக்கு ராமர் ராமரோ லக்ஷ்மணன் காப்பாற்றுவார்களா? நம்ம பண்ணுறதாக பூஜை புனஸ்காராதிகளை காப்பாற்றுவார்கள். அந்த நம்பிக்கை ஒன்று வேணும். 2, நாம் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக வேண்டும். நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய பாவனை எல்லாம் நன்றாக இருந்தால் பகவான் நிச்சயமாக பக்தர்களை காப்பாற்றுவார். இப்போ இந்த தேவி மகாத்மியம் பఠன நேரத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்டோம், அம்பாள் தயாசாகரம். எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்கு, எந்த அளவுக்கு புண்ணியவான் பாவியெல்லாம் பார்க்காம வாரி வழங்கக்கூடியதான ஒரு கருணை உள்ளம் படைத்ததான தாயார் அப்படின்னு நாம் தெரிந்து கொண்டோம். தாராதேவியும் காளி தேவியும் பார்க்கறதுக்கு 2 பேரும் அப்படியே பிரதிரூபமாட்டமா இருப்பார்கள். எக்ஸப்ட் அவளுடைய செயல்பாடு இருக்கக்கூடியதான சில வித்தியாசங்கள், அதை நம்ம முன்னாடி கற்றுக்கிட்டோம். அதனால நமக்கு நம்மளை காப்பாற்றுவதற்காக, நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக மகான்கள் ராமலட்சுமணனை எப்படி அப்பாயின் பண்ணாரோ விஸ்வாமித்திர மகர்ஷி யாகயத்னாதிகளை பண்ணி முடிக்கிறதுக்கு, அதுபோல மகான்கள், அதாவது பிரம்மதேவர், மார்க்கண்டேய மகர்ஷி, பரமேஸ்வரன், இப்பேற்பட்டதான மகா சக்தி வாய்ந்ததான அம்பாளுக்கு நித்தியம் தியானம் பூஜை செய்யக்கூடியதான இந்த மகான்கள் மந்திர ரூபத்தில் யோத்தாக்களை உருவாக்கி கொடுத்தார்கள். மந்திர வடிவத்தில் மூர்த்தா அமூர்த்தான்னு கேள்விப்பட்டிருப்போம். அமூர்த்தம் என்பது மந்திரம், மூர்த்தம் என்பது மந்திரத்தை சொல்லி இருக்கக்கூடியதான தேவதை. அப்போ மந்திரம் வழியாக நாம் நமக்கு தேவையான ப்ரொடெக்ஷனுக்கு தேவையான யோத்தாக்களை நாம் கிரியேட் பண்ணிப்போம். சோல்ஜர்ஸ், டிஃபெண்டர்ஸ். அந்த வகையில தான் தலஸ்தோகம் அமையிறது. அப்போ தலஸ்தோத்திரம் என்றால், தளம் என்றால் ஒரு ஷீல்டு, பரிச்சை இருக்கும் இல்லவா? வாளும் பரிச்சை 2 இருக்குமே. வாளால சண்டை போடுற நேரத்தில் இந்த பரிசையால, ஷீல்டால தனக்கு வரக்கூடிய தாக்கலை தடுக்கக்கூடியதான ஒரு ஷீல்டு. அதுபோல மந்திர ரூபத்தில் மகான்கள், மகர்ஷிகள் பல விதமான மந்திர சக்தியில வழியாக நம்மளை அம்பாளை உபாசனை செய்கிற நேரத்தில் வரக்கூடியதான தடஸ்தங்களை நிவர்த்தி செய்வதற்காக இந்த ஸ்தோத்திர வடிவத்தில் அமைத்து கொடுத்தார்கள். அதுதான் தலஸ்தோத்திரம். அப்போ தலஸ்தோத்திரத்தை ஜெபம் செஞ்சோமானா நமக்கு பரிபூர்ணமான அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேண்டியதான பக்தி நிலை, ஸ்ரத்தை நிலை, தூய்மையான ஒரு மனத்தோட அம்பாளை நெருங்க முடியும். அதற்கு தான் இந்த 9 ஸ்லோகங்களை சொல்லி நம்ம கவசம் பண்ணிக்கிறோம். அதனால் இதுவும் ஒரு கவச ஸ்தோத்திரம் தான். தலஸ்தோத்திரத்திற்கான மகாத்மியம் என்ன அப்படின்னா, 3 முக்கியமான தத்துவங்களை இது ப்ரமோட் பண்ணுறது. ஒன்று நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும், நமக்கு ஷீல்ட் ஆட்டமாக நம்மளை காப்பாற்றுகின்றதான ஒரு திறமை இதுக்கு இருக்குது. 2வது பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணும், நமக்கு அனுகிரகத்தை கொடுக்கும். 3வது ஸ்பிரிச்சுவல் குரோத்தை கொடுக்கும், அதாவது பக்தியை பெருசாக்கக்கூடியதான ஒரு
திறமையை வளர்த்தி கொடுக்கக்கூடியது. அப்போது ப்ரொடெக்ஷன், பிளெஸிங்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் நம்மளை காப்பாற்றி நமக்கு அனுகிரகத்தை கொடுத்து நம்மளுடைய பக்தியை உன்னதமான நிலையில், பக்தி பலவிதமான இருக்குது. சத்வ பக்தி இருக்குது, ரஜோ பக்தி இருக்குது, தமோ பக்தி இருக்குது, பராபக்தி இருக்குது, பராத்பரமான ஒரு பக்தி இருக்குது. பக்தி தான் ஸ்ரத்தை. அந்த இறைவனிடம் இருக்கக்கூடியதான நம்பிக்கையும் அனுபவயோக்கியமான நம்பிக்கை தான் உத்தமமான பக்தி ஆகிறது. இறைவனுக்கு வழிபாடு செய்கிறது எல்லாமே பக்தி ஸ்வரூபமானது. அப்பேற்பட்டதான பக்தி குரோத், பக்தியினுடைய வளர்ச்சிக்கு இந்த ஸ்தோத்திரம் ஒரு பெரிய உபகாரமாக இருக்கு என்பதனால இதை 7வது அங்கமாக அமைச்சு கொடுத்திருக்காரு. ஸ்தோத்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, ஓம் நமோ பகவதி ஜெய ஜெய சாமுண்டே சண்டி சண்டேஸ்வரி சண்டாயுதே சண்டரூபதாரிணி தாண்டவ பிரியே. ஓம் நமோ பகவதி. ஓம் என்றால் பிரணவ மந்திரம். சிவசக்தி ஐக்கியத்துக்கு பேரு ஓம். சத்து சித்துங்கிறதான 2 தத்துவங்கள், பரமாத்மா ஜீவாத்மா என்கிறதான 2 தத்துவங்கள், பரமாணு ஜீவாணு என்கிறது 2 தத்துவங்கள். இப்போ சத்து சித்து அப்படின்றால், சத் என்றால் சதாசிவ பிரம்மம், சித் என்றால் அந்த சதாசிவ பிரம்மத்தினுடைய சக்தி. அல்லது சத் என்பது சூக்ஷ்மரூபமானால் சித்து என்பது ஸ்தூல ரூபம். பராசக்தி தான் சர்வதேவி தேவஸ்வரூபமாக இருக்கார். மூர்த்தமாக இருக்கிறதும் பராசக்தியே. அந்த அம்பாளை தான் சத் சித் ஆனந்தம், இடை பிங்களை இரண்டும் சேர்ந்து சுஷ்மனை உருவாகிற மாதிரி, அல்லது சுஷேமனைக்கு இடை பிங்களை காப்பாற்றி அதனுடைய உச்சகட்டத்தில் எடுத்து செல்ற மாதிரி சச்சித் ஆனந்த ஸ்வரூபமான பரபிரம்மத்தினுடைய மந்திர வடிவம் தான் ஓம். அப்பேற்பட்டதான ஓம் என்கிறதான பிரணவ மந்திரம், நாட் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் அ பிரணவ மந்திரம், எல்லா மந்திரங்களும் சொல்றதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதான நாத பிரம்மத்துக்கு பேரு தான் ஓம். அதனால தான் இதுக்கு பிரணவ மந்திரம்னு இன்னொரு பேரு. பிரணவம்னா முதல்ல. அப்ப முதல் மந்திரம் என்பது என்னது? ஓம். இப்போ அக்ரகண்யன் அல்லது அக்ர பூஜிதன், முதல்ல பூஜை பண்ணக்கூடியவர் யாரு? மகாகணபதியைத்தான். பூஜா கர்மங்களில் முதல்ல ஹரித்ராபிம்பே சுமுகம் வித் சித்தி விநாயகம் மகாகணபதிம் தியாயாமி ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு மகாகணபதியை ஹரித்ராபிம்பத்தில் மஞ்சள், மங்கள பொருட்களில் மஞ்சள் சிறந்தது. எல்லா விதமான நோய்களையும் இல்லாமல் செய்யக்கூடியதான மருத்துவ குணம் நிறைந்தது இந்த மஞ்சள். மஞ்சள் என்பது சக்தி தான், பராசக்தி தான் மஞ்சள் வடிவமாக இருக்காள். அதனால அஷ்டமங்கல திரவிய பொருட்கள்ல மஞ்சளுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. பகவான் மகாவிஷ்ணு மஞ்ச வஸ்திரத்தை தான் உடுத்தின்னு இருக்கார். அந்த பிரகிருதியும் புருஷனும் 2 பேரும் இணைந்திருக்கக்கூடியதான் நிலைதான் மூர்த்தி ஸ்வரூபம் என்பது எல்லாமே. பிரகிருதியும் புருஷனும் ஒன்றாகிவிட்டால் அமூர்த்தமாகத்தான் இருக்கு. அதனால எல்லா மந்திரங்களையும் ஜெபம் செய்வதற்கு முன்னாடி ரக்ஷா மந்திரமாகவும் சக்தி மந்திரமாகவும் மந்திரங்களுக்கெல்லாம் தாயாராகவும் மந்திரங்களுடைய எல்லாம் வேறாகவும் இருக்கிறதான மகாசக்தி வாழ்ந்ததான துவனிதான் ஓம். அப்பேற்பட்டதான ஓம் என்கிறதான பிரணவ மந்திரத்தை சொல்லி நமோ பகவதி, பகவதி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நமோ பகவதி. இப்போ பரமேஸ்வர மந்திரத்துக்கு மட்டும்தான் இந்த முக்கியத்துவம் இருக்கு. நம சிவாய நம, நம சிவாய நம. பகவானுடைய திருநாமத்திலே நமாங்கிறது ஆட் பண்ணியிருக்கு பஞ்சாட்சர மந்திரத்தில். 2, அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நான் நமிக்கிறேன், நான் நமஸ்காரத்தை செய்கிறேன் என்று சொல்லி திரும்பவும் சொன்னதுக்காக ஒரு நமஸ்காரம், அதான் நம சிவாய நம. அதுபோல பகவதி அப்படிங்கிறதான திருநாமத்தை சொல்றதுக்கு முன்னாடியே அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணின பிறகு அம்பாளுடைய நாமத்தை சொல்லுகிறார் பகவதி. பகவதி என்றால் என்ன? பகவான் பகவதி. ப்ராஸ்பெரிட்டி, ஐஸ்வர்யத்துக்கு பேரு பகவதி. 6 குணங்கள் இருக்கக்கூடியதான சக்தி ஏதோ அதுக்கு பேரு தான் பகவத். அதை ஆளுகின்றவள், அதற்கு காரணமானவள் என்பதனால பகவதி. ஐஸ்வர்யம், வீரியம், கீர்த்தி, ஸ்ரீ ஞானம், வைராக்கியம் என்கிறதான 6 ஷட்குணங்களோட சேர்ந்திருக்கக்கூடியதான மகத்துவம் ஏதோ அந்த சக்திக்கு பகவதி என்றதான பெயர். மனிதனுக்கும் வாழ்க்கையில 6 மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஷடு வைகரதி இது சரீரகா. அதுபோல பிரகிருதிக்கு 6 மாற்றங்கள் ஏற்படுகிறது. வசந்த ருது, கிரீஷ்ம ருது, இப்படி 6 ருதுக்கள் உலகத்திற்கு. மனித வாழ்க்கையில 12 ராசி இருக்கு. அதாவது சரீரத்தினுடைய சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் 12 கனிகளாக இருக்கு. அதில் 6 என்பது மிட் பாயிண்ட். இந்த 6 என்பது நம்மளுடைய வயிறு பாகம், பெல்லி. அந்த வயர் என்பது பூமி ஸ்தானம், பிருத்திவி ஸ்தானம் என்பது பூமி. அப்போ நாம நம்மளுடைய வயத்தில் தொட்டோமானா, அதாவது இந்த தொப்புள் பாகத்தை தொட்டோமானா இது பூமி தத்துவமாகிறது. வலது கண்ணு சூரியஸ்தானம், இடது கண்ணு சந்திரஸ்தானம். இப்போ பூலோகம், சூரியலோகம், சந்திரலோகம், இது 3ஐயும் கனெக்ட் பண்ணுறதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரயாணம். அதனால நமோ பகவதி அப்படிங்கிற அந்த பராசக்தியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதற்காக
அம்பாளுடைய திருநாமத்தை சொல்வதற்கு முன்னாடியே முதல்ல ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறமா ஹே பகவதி அப்படின்னு கூப்பிடுறார். நமஸ்காரம் பண்ணினாலே என்ன அர்த்தம்? நாம் உனக்கு சரண்டர் ஆகிவிட்டேன், என்னுடைய எல்லாத்தையும் உனக்கு அர்ப்பணித்து விட்டேன், நான் உன்னிடம் அடைக்கலம் அடைந்து விட்டேன். அப்போ எப்போ இருக்கா முதல்ல நமஸ்காரத்தை பண்ணின பிறகு நம்ம வந்த விஷயத்த சொல்லுவோமோ ரொம்ப பவ்யதையோட கேட்கறவங்க கேட்டுப்பா. போனதுமே எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா கடைசியில் வர நேரத்தில் பார்த்து ஒரு நமஸ்காரம் வேணாம் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற அது அர்த்தம் இல்லை. அதனால தான் முதல்ல கோவிலை பார்த்தாலே சைவாகமங்கள்ல ரொம்ப முக்கியமாக சொல்றது, இறைவனுடைய கோவில்கள் இருக்கக்கூடியதான கோபுரத்தை பார்த்தாலே அங்க முதல் நமஸ்காரத்தை பண்ணிடணுமா. சிரஸுக்கு மேல கையை மேல தூக்கி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறமா தான் ப்ரொசீட் பண்ணோம் நெக்ஸ்ட் கோவிலுக்குள்ள. அப்போ யாவொருவராலும் இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கு முன்னாடியே இறைவனுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி அதன் பிறகு அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்ற நேரத்துல பகவான் ரொம்ப நல்ல அழகாக காதை கொடுத்து கேட்பார். பவ்யதை இருக்கக்கூடியதான ஒரு பக்தன் அல்லது பகவானுக்கு எல்லாம் தெரியும், வழிமுறை தெரிஞ்சதான ஒரு பக்தன் வந்திருக்கார், அறிவாளியான ஒரு பக்தன் வந்திருக்கார். அதுதான் முக்கியம். எல்லாம் இருக்கு, அறிவும் இருக்கு அப்படின்னா there is no second thought இல்லையா? அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியும் மற்றவங்களோட. அதுதான் நீங்க ஓம் நமோ பகவதே, நான் உனக்கு நமஸ்காரத்தை செய்கிறேன், ஹே பகவதி உனக்கு என்னுடைய சாஷ்டாங்க பிரணாமம் நமஸ்காரம். அப்படி 6 குணங்கள் இருக்கக்கூடியவர் யாரோ அவர்கள் தான் பகவதி. இனி ஒன்று இருக்கு, நாம ஒரு புராணத்தை ரச்சனை செய்ய தீர்மானம் பண்ணிவிட்டோம், அல்லது பகவானுடைய நாமத்தை சொல்லி ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு லிரிக் ஒரு கவிதை எழுத தீர்மானம் பண்ணிவிட்டோம். அப்படியானா கூட அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. ஏனோ உதாரணங்கள்லாம் எழுத முடியாது. இப்போ சம்பிரதாய பஜனைன்னு ஒரு பஜனை இருக்கு இல்லையா? அந்த பஜனையில ப்ரொசீஜர் இருக்கு, சம்பிரதாயம் இருக்கு. அதுக்கு என்னெல்லாம் சம்பிரதாயம் அப்படின்னா, கணபதியிலிருந்து ஆரம்பிச்சு குரு நிறைய குருக்கமாரெல்லாம் பற்றி பாடுறதான பாடல்கள், அதுக்கு தோடையமங்கலம் அப்படின்னு பேர், தோட்டகாச்சாரியரால் அமைக்கப்பட்டதா கொடுத்ததான ஒரு பஜனை பദ്ധதி அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சொல்லிருக்கு. எனிவே இப்படி இது ஃபர்ஸ்ட் பஜனை. அதுக்கப்புறமா எல்லா பகவானுடைய பாடல்களையும் ரொம்ப டீட்டெயிலாக பாடுறதானது செகண்ட் பஜனை, ரெண்டாம் பாகம், அதாவது பூர்வ பாகம் உத்தர பாகம் அப்படின்னு பேர். அதுபோல எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜருங்கிறது ஒன்று இருக்கு. அந்த ப்ரொசீஜர் படி பண்ற நேரத்தில் இந்த பகவதிங்கிறதா நாமம் ஐஸ்வர்யம் வீரியம் கீர்த்தி சீஞான வைராக்கியம் என்பது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுறது அப்படின்னா, ஒருத்தர் ஒரு பாடல் எழுத தீர்மானம் பண்ணிட்டார் அப்படின்னா முதல்ல அந்த தேவதையினோட ஐஸ்வர்யத்தை பத்தி பேசணும். அதுக்கப்புறமா அந்த தேவதை என்ன வீரியம், அந்த தேவதையினுடைய பவர் என்னெல்லாம் காமிச்சா அந்த தேவி அல்ல அந்த தேவன். கீர்த்தி, அதனால என்ன ஜெய ஜெயா ஜெய ஜெயா ஜெயா எல்லாம் சொல்றேன். ஜெய ஜெய ஜப்ய ஜயே ஜய சப்த பரஸ்துதி பஸ்தத்பர விஸ்வனுதே பண பண பிம்ஜிமி பிம்கிருத நூபுர சிம்ஜித மோஹித பூதபதே. மகிஷாசுரவர்த்தினி ஸ்தோத்திரத்துல எப்படி எல்லாம் போற்றுகிறார்கள், எப்படி எல்லாம் வாழ்த்துகிறார்கள். ஐஸ்வர்யம் வீரியம் கீர்த்தி. ஸ்ரீ என்றால் நித்தியமான மங்களத்தை கொடுக்கக்கூடியது. இந்த ஜென்மாவில இகத்துல கொடுக்கக்கூடியதான அனுகிரகம் அது ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சமானது. ஞானம் விபூதி, அதாவது ஞானத்துல பூராவும் நமக்கு எப்படி ஞானம் கிடைக்கும் என்றால் அந்த விஷயங்களை மகாத்மங்களை தெரிந்து கொள்வதனால. இதெல்லாம் கடைசியில் என்ன கிடைக்கும் அப்படின்னா வைராக்கிய புத்தி வந்துடும். அதாவது ஐஸ்வர்யம் வீரியம் கீர்த்தி சீ ஞானம், இந்த 5 தத்துவங்களையும் தெரிஞ்சின்றவனுக்கு கடைசியில் வைராக்கிய புத்தி வரும். எதுக்கு வைராக்கிய புத்தி அப்படின்னா, இனிமே நான் பிறக்கக்கூடாது, இனிமே எனக்கு இந்த வாழ்வு தேவையில்லை, நான் இறைவனோட ஐக்கியமாயிடுவள். அப்போ இந்த கவிதை எழுதுற நேரத்தில் அம்பாள் இது என்னெல்லாம் பண்ணினா எப்படிலாம் அம்பாளுடைய மகாத்மியம் வந்தது. விபூதி விஸ்தாரம், எல்லா சஹஸ்ரநாமத்திலும் விபூதி விஸ்தாரம் மார்க்கபேத சாமரஸ்யம் அப்படின்னு 13வது அத்தியாயம், 14வது அத்தியாயம் சிவசக்தி ஐக்கிய ரூபம், இப்படி 14 அத்தியாயங்கள் சேர்ந்து லலிதா சஹஸ்ரநாமம். இந்த வழிப்படிதான், இந்த வழி மார்க்கத்தில் தான் ஒருத்தர் ஒரு கவிதை எழுத வேண்டும். இதே மாதிரி தான் புராணங்கள் பொதுவாகவே 13 அத்தியாயங்கள் 12 அத்தியாயங்கள் இருக்கும். அதனால தான் பகவதி என்றுதான் நாமம். பகவானை ஆளுகின்றவள் பகவதி, பகவானுடைய மனைவியாக இருக்கக்கூடியவள் பகவதி, பகவானுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவள் என்பதனால பகவதி. பகவதி என்பது ஸ்ரீலிங்கம், பகவான் என்பது புருஷலிங்கம். பிரம்மம் ஸ்ரீலிங்கமாகவும் புருஷலிங்கமாகவும் நபும்சகலிங்கமாகவும் இருக்கு. அதுபோல் சம்ஸ்கிருதத்திலேயும் நிறைய மந்திரங்கள் நல்ல வார்த்தைகள்ல நபும்சகமும் இருக்கும், புல்லிங்கமும் இருக்கும், ஸ்ரீலிங்கமும் இருக்கும். அதனால ஓம் நமோ பகவதி ஜெய ஜெய சாமுண்டே, வெற்றிக்கு மேல் வெற்றி உண்டாகட்டும். ஜெயா அப்படி என்றால் நம்பர் 18 என்ற அர்த்தம். 1 8 ஜா யா. ஜா என்றால் நம்பர் 8, யா என்றால் 1. 8 + 1 9. அந்த நம்மளுடைய எல்லா புராணங்கள்லையும் பார்க்குற நேரத்தில் 18 புராணங்கள் பார்க்கலாம். அதே மாதிரியே 18 அத்தியாயங்கள் இருக்கக்கூடியதான பகவத்கீதை பார்க்கலாம். 18க்கும் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் ரொம்ப பெரிய ஒரு இணைப்பு இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. அதனால ஜெயா அப்படின்னாலே 18 என்ற அர்த்தம். இந்த ஜெய ஜெயா அப்படிங்கிறதா நாம் இது கடமையாதி யோக சித்தாந்தம் வழியாகத்தான் இந்த வேல்யூ ஃபார் திஸ்
வேர்டு, அதாவது ஆல்ஃபா நியூமரிக். ஆல்ஃபாங்கிறது வந்துட்டு ஜா, நியூமரிக் என்பது வந்து ஜாவோடு நியூமரிக் நம்பர் என்ன 8. அப்போ ஜெயா அப்படின்னா 18. எத்தனை மார்க்கடா வாங்கினாய் எக்ஸாமுக்கு கேட்டா ஜெயா அப்படின்னு சொல்லிவிட்டா வச்சுக்கோங்களேன் 18 மார்க் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். அப்படி ஜெய ஜெய சாமுண்டே, சாமுண்டேஸ்வரியாக இருக்கக்கூடியதான மகா திரிபுர சுந்தரியான மகாகாளிக்கு சண்டி சண்டேஸ்வரி, சண்டி என்றாலே பிரம்மம் என்றதான பொருள் உண்டு, பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. சா அப்படிங்கிறதான வார்த்தை வந்து ஓங்கிறதான ஒரு துவனி, இம்பேக்ட்னு பேர் இருக்கு. இப்போ கையால் வீசி வந்து அரைஞ்சோமானா கை வீசுற வரைக்கும் இது ஓகே, அந்த அடி வந்து விழுறது பாருங்க அந்த இம்பேக்ட், அது மாதிரி தான் சே அப்படிங்கிறதான வார்த்தைக்கு. அதாட்சரி மந்திரத்தில் ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். சாமுண்டாயி விச்சே அப்படி. சாமுண்டேஸ்வரி சண்டேஸ்வரியாக இருக்கக்கூடியவள், சண்டேஸ்வரனுடைய மனைவியானவள், தர்மபத்னியானவள். சண்டாயுதே, சண்டத்தை ஆயுதமாக தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவள். சண்டம் என்றால் பிரம்மாண்டம் என்றுதான் அர்த்தம், பிரம்மஸ்வரூபம் என்றுதான் அர்த்தம். பிரம்மத்தையே வந்து பராசக்தி ஒரு ஆயுதமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள், அல்லது இந்த சண்டாசுரனை வதம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்டதான தன்னுடைய வாள், அது சண்டாயுதம். சண்டரூபதாரிணி, சண்டரூபம் என்றால் பிரச்சண்டம், அதாவது பிரபஞ்ச பூராவும் பறந்திருக்கக்கூடியதான நிலை. இப்ப காளியை பார்த்தோமானா காளிதான் சண்டிகா பரமேஸ்வரி. பரமேஸ்வரி நாம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த சண்டிகாங்கிறதான மந்திரத்துக்கு சக்தி ஜாஸ்தி, அந்த சக்தி சாதாரணமான உடம்புக்கு தாங்கிக்க முடியாது சில நேரத்தில். அதனால அதுக்கு பக்கத்தில் பரமேஸ்வரின்னு போட்டுப்போம். கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் கிள்ளி விட்டு வரா மாதிரி, அல்லது கிள்ளி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சிக்கிற மாதிரி. இந்த கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுறதுங்கிறதான ஒரு பழமொழி இருக்கு தெரியுமில்லவா? அதுபோல சண்டரூபதாரிணி, சண்டத்தினுடைய ரூபத்தை தாரணம் செய்திருக்கக்கூடியவள், தரிச்சு கொண்டிருக்கக்கூடியவள், இந்த பிரம்மாண்டத்தினுடைய உருவத்தில் இருக்கக்கூடியவள் என்றுதான் அர்த்தம். தாண்டவ பிரியா, நிறுத்தம், நாட்டியம், லாஸ்யம், இப்படி நிறைய இருக்கு. 108 வகையில நிறுத்தங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து தாண்டவம். தாண்டவம் சாதாரணமாக பைரவன் பரமேஸ்வரனுக்கு கோபம் வர நேரத்தில், இந்த நேரங்கள்ல தாண்டவம் நடக்கும். தாண்டவம்னா போட்டு தும் 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 துமி துமிதாமர துந்துபிநாத மகோ முகரி கிருத திக்மகரே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. திக்மகரே, திக்மம் நெருப்பு பறக்கிறது முகத்திலிருந்து. ஏற்கனவே நான் படிச்சுட்டோம் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில், அம்பாளுடைய 2 நேத்திரங்கள் வந்து அக்னி பாத்திர சுரூபமாக இருக்கு அப்படின்னு. அப்படி கண்கள் இருந்தும் உடம்பிலிருந்து நெருப்பு பறக்கிற அளவுக்கு தன்னுடைய காலை போட்டு தும் 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 இந்த பூலோகத்தில் இட்டிக்கிற மாதிரி, பூலோகம் மட்டும் இல்லை சமஸ்த பிரம்மாண்டத்திலையும் அதிர்வு ஏற்படுற அளவுக்கு துவம்சம் பண்ணிட்டு வரா தேவி சண்டிகா பரமேஸ்வரிங்கிறதான மகாகாளி. அந்த தாண்டவத்தில், அதுக்கு தாண்டவம்னு பேரு, அந்த தாண்டவத்தில் பிரியம் இருக்கக்கூடியவள் தேவி. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டான்ஸ் பிடிக்கும். சில பேருக்கு குச்சிப்புடி பிடிக்கும், சில பேருக்கு பரதநாட்டியம் பிடிக்கும், சில பேருக்கு லாஸ்ய நிறுத்தம் பிடிக்கும், சில பேருக்கு மோக நிறுத்தம் பிடிக்கும், சில பேருக்கு இந்த ஓட்டந்துள்ளல் இருக்கு கேரளாவில் அது பிடிக்கும், சில பேருக்கு கதகளி பிடிக்கும். விஷயம் தெரியாதவா கதகளி பார்க்க போனால் நல்லா சுகமாக தூக்கம் வரும். மென்டல் டிசார்டர் இருக்கிறவாளை கூட கதகளி பண்ணுற இடத்துல கொண்டு உட்காந்து அவன் தூங்கிடுவேன், மாத்திரை போட்டுக்க வேண்டாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல பிரியம், என்ன அவள் எதை பற்றி அனுபவிக்கிறாளோ அது. அப்போ அம்பாளுடைய இந்த சண்டத்தில் வந்து தாண்டவ பிரியமாக இருக்கா அப்படின்றால் குயிக்கா ஸ்பான்டானியஸ்லி ஒரு விஷயத்தை பண்றதுக்கு அவ்வளோ ஆர்வத்தோட சக்தியோடு இருக்கக்கூடியவள் தேவி, நல்ல உன்மேஷமாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதான அர்த்தத்தை கொடுக்கிறது. அதனால தாண்டவத்தில் பிரியம் இருக்கக்கூடியவள். குண்டலினி பூத திங்நாக மண்டலீபூத கண்டஸ்தலே. குண்டலீபூதம், குண்டலி என்கிறது வந்து நம்மளுடைய ஜீவசக்தி. மூலாதாரத்தில் எப்பொழுதும் 3 சுத்துல, அதாவது 3 சுத்து, 1 2 3 தலை மேலே தூக்கிட்டு இருக்கு. பாம்பு படுத்துன்னு தலை மேலே தூக்கிட்டு இருந்தால் அப்படி இருக்கு. அதே மாதிரி 3 சுத்தோடு இருக்கக்கூடியது நம்மளுடைய ஜீவன் தான், அல்லது நம்மளுடைய சூரிய சக்தி, நம்மளுடைய பிராணசக்தி, நம்மளுடைய யோக சக்தி, நம்மளுடைய அஸ்தித்வம், ஹூ ஆம் ஐ, நான் என்கிறதான அந்த தத்துவம் தான் இந்த குண்டலினி. அந்த குண்டலினி சக்தி என்பது வந்து மூலாதார பத்மத்தில் அப்படியே எப்ப பாரு படுத்து தூக்கிட்டு இருக்கு. இந்த குண்டலினி சக்தி தான் பராசக்தி. பரா அப்படிங்கிறதான தத்துவம் ஸ்ரீலிங்கம், பரன் என்றால் புருஷலிங்கம். அந்த பரனையும் பரையும் சேர்க்கக்கூடியவள் சக்தி. தாயையும் தந்தையும் சேர்த்து இவன் தாய், இவள் தாய், இவன் தந்தை என்கிறதான பேர் வர வேண்டுமானால் ஒரு குழந்தை என்பது வந்து அவர்கள் வழியாக உற்பத்தியாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கு சக்தி. அந்த சக்தி தான் பரனையும் பரையும் சேர்த்து வைக்கக்கூடியவள். ஜீவாத்மாவை வந்து அதை கட்டி காப்பாற்றி அதுக்கு 2 பக்கமும் சப்போர்ட் கொடுத்து, இடா பிங்களா அப்படிங்கிறதான சந்திரசூரிய சக்தியை கொடுத்து, சவ்யாப சபியமார்க்கஸ்த சர்வ ஆபத் நிவாரணேன்மான லலிதாசஹஸ்ரநாமத்தை 2 பக்கம் துணையாக இருந்து கொண்டு இந்த பேராமிலிட்ரி சர்வீசஸ் எல்லாம் இருக்கே, அதே மாதிரி ஒரு பெரிய பிரமாணிக்கு 2 பக்கத்து பாடி கார்ட்ஸ் எஸ்கார்ட்ஸ் போயிட்டு இருப்பாளே, அது மாதிரி நம்மளுடைய ஜீவனுக்கு அதனுடைய ஆதாரம் என்பது வந்து சிவசக்தி.
அல்லது அதனுடைய ஆதாரம் என்பது இந்த இடாய் பிங்களை அப்படிங்கிறதான் சூரியச்சந்திர நாடிக்கு நடுவே இருக்கக்கூடிய போகிறதான ஒரு ஒரு சூக்ஷ்மமான அதிசூக்ஷ்மமான ஒரு நாடி இருக்கு. அதுக்கு பேர் தான் சுஷுமுனை நாடி. அதுதான் நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய பிராணம் சஞ்சாரம் செய்யக்கூடியதான மார்க்கம் வழி. அந்த குண்டலி பூதமாக திங் நாக, அது பாம்பனுடைய ஆக்கிருத்தியில மண்டலீபூத மண்டலஸ்தலே, எல்லா மண்டலங்களையும் அது தாண்டி 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 போகிறது. முக்கியமாக 6 மண்டலங்களை சொல்லியிருக்கு அல்வா. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதா, விசுத்தி, அக்னி. இப்படி 6 மண்டலங்கள் அல்லது ஆதார சக்கரங்கள்னு பேர் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய உடம்புல ஆக்சுவலி இந்த 6 சக்கரங்கள் எல்லாம் உள்ளது. 112 சக்கரங்கள் இருக்கு. 112 சக்கரங்கள் இருக்கு நம்மளுடைய உடம்புல. அது ரொம்ப முக்கியமானவைகள். இந்த 112 சக்கரங்களுக்கு 112 கேரக்டர்ஸ், ஹேபிட்ஸ், அதனுடைய பழக்க வழக்கங்கள், அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஜீவராசிகள் எல்லாம் படைக்கிற நேரத்தில் இறைவன் ஆதி சிருஷ்டியில 33 கோடி தேவர்களை படைத்தார். அதே போலவே 33 கோடி அரக்கர்கள், அது போலவே 33 கோடி தானவர்கள், அது போல 33 கோடி மனிதர். அப்ப மனிதனுடைய உடம்புல தேவாம்சம், அசுராம்சம், தானவாம்சம், இந்த 3 இருக்கும். மனிதாம்சமும் இருக்கும். இந்த 112 ஜீவராசிகளுடைய குணங்களும் மனிதனுடைய உடம்புக்குள்ள இருக்கு. அந்த மனிதனுடைய உடம்புக்குள்ள இருக்கிறதான இடங்களுக்கெல்லாம் பேரு தான் இந்த 112 சக்கரங்கள். அந்த 112 சக்கரங்கள்லயே ரொம்ப முக்கியமானவை இந்த ஆதார சக்கரம் என்று சொல்லக்கூடியதான 6 சக்கரங்கள். அப்பேற்பட்டதான இந்த 6 சக்கரங்களை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதா, விசுத்தி, ஆக்னே அப்படிங்கிறதான 6 சக்கரங்களை தாண்டி மண்டலீபூத கண்டஸ்தலே, மண்டலீபூதங்கள் ஓரோ மண்டலத்திலையும் ஒவ்வொரு தேவதையினுடைய பேர்ல ஆட்சி செய்து வரார்கள். இதுல சௌந்தர்யர்கள் ரொம்ப டீட்டெயிலா படிச்சிருக்கோம். இந்த தேவதைகளுடைய பேரன்னா வாழ சுற்றி இருக்கக்கூடியதான அவங்களுடைய தோழிகள் யாரெல்லாம்? விசுத்தி சக்கரல்யா, ரக்தவர்ணா, தடோஜனா, கண்ட்வாங்காதி பிரகரணாவதனேக சமன்விதா, பாயசான்ன பிரியாத்வக்ஸ்தா, பசிலோக பயங்கரி, அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா டாகினீஸ்வரி. அமிர்தாதி மகாசக்திகளாக சேர்ந்த டாகினீஸ்வரியாக இருக்கக்கூடியவள். டாகினீஸ்வரியுடைய சிம்பந்திகள் யாரெல்லாம் அப்படின்னா 16 மகாசக்திகள். அமிர்தாவிலிருந்து ஆரம்பிச்சு வரக்கூடியதான இந்த மாதிரகாட்சரம்னு கேள்விப்பட்டிருப்போம் நாம, அ ஆ இ ஈ உ ஊனு. அவங்களுடைய அதே அந்த மாத்ராயினுடைய பேரில் தெரியப்படக்கூடியதான 16 சக்திகள் விசுத்தி சக்கரத்தில் குடிகொள்றார்கள். அப்படி மூலாதாரத்திலேருந்து சகஸ்ரநாமம் வரைக்கும் 50 சக்கரேஸ்வரிகளை பார்க்க முடியும். 51 சக்கரேஸ்வரிகள். அப்படி 51 அக்ஷரங்கள் வருது நமக்கு. அக்ஷமாலாதிதராயை நமஹா லலிதா சகஸ்ரநாமத்தில். ஆக குண்டலினி பூதமான திங் நாக மண்டலீபூத மண்டலஸ்தலே, இந்த மண்டலங்கள் எல்லாம் வாசம் செய்யக்கூடியவளே உனக்கு நமஸ்காரம். சமஸ்த ஜெகதண்ட சம்ஹாரகாரிணி, சமஸ்த ஜெகதண்டம், சமஸ்த ஜகத்துக்கும் ஜகத்தில் இருக்கக்கூடியதான ஜீவராசிகளையும் சம்ஹாரம் செய்யக்கூடியவளும் சாசனம் செய்யக்கூடியவள். தண்டகா அப்படின்னா சாசனம், ஆட்சி. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் 3ஐயும் செய்யக்கூடியவள். எப்படி? சமஸ்த ஜெகத், எல்லா விதமான ஜகத்தும், பூலோகமாகட்டும் பூர்லோகமாகட்டும் 14 உலகங்களும் இதெல்லாம் ஜெகத்தை சேர்ந்தது. அப்படி சமஸ்த ஜெகதண்ட சம்ஹாரகாரிணி, இந்த சமஸ்த அண்டங்களையும் பிரம்மாண்டங்களையும் ஜகத்துக்களையும் பிறக்க வைக்கவும் ஆட்சி செய்யவும் அழிக்கவும் சக்தி இருக்கக்கூடியவள் பரே. பரே அப்படி என்றால் பரனுடைய மனைவி. பராத்பரா பரமேஸ்வரா பார்வதி பதே ஹர பசுபதே பராத்பரா. பரனும் பரையும், சக்தியும் சிவவும், சிவவும் சக்தியும் அப்பேற்பட்டதான பரே அப்படின்னு சொல்றார். அனந்தானந்த ரூபே, அனந்தமான ஆனந்த ரூபம். அனந்தம் அப்படின்றால் எண்ணிக்கை இல்லாதது, எண்ணற்றது, எண்ணற்ற ஆனந்த ரூபம். அந்த எண்ணற்ற ஆனந்த ரூபத்துக்கு பேர் தான் பிரம்மம். மற்றவர்களுக்கெல்லாம் அல்பானந்தம் தான் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சுகம், முதல்ல சந்தோஷம், அப்புறமா அதி சந்தோஷம், இப்படி வரிசையா போய் 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 ஆனந்தம், அப்புறமா பரமானந்தம், அப்புறமா அனந்தானந்தம். இதெல்லாம் ஆனந்தத்துக்கு மேல ஒரு ஆனந்தம், அனந்தானந்தம். ஆனந்தத்துக்கு எல்லை இல்லாத அளவுக்கு ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது என்னது? பரமாத்மாவினுடைய பூர்ணஸ்வரூபம். அதுல இருக்கக்கூடியதான சின்ன ஒரு பருக்கு தான் நம்மளுடைய ஜீவாத்மா என்பது. அப்ப ஜீவாத்மாவினுடைய யதார்த்தமான கேரக்டர் என்ன தெரியுமா? ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்தம் என்பது ஜீவாத்மாவை. சுகம் சந்தோஷம் ஏற்படுறது யாருக்கு? நமக்கு, நான் என்கிறதான இந்த தத்துவத்துக்கு, இந்த போதைக்கு, இந்த அவேர்னஸுக்கு. அது யார் வழியாக கிடைக்கிறது? சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அங்கங்கள் வழியாக கிடைக்கிறது. அதுலேயும் முக்கியமாக புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிறதான மனம் புத்தி சித்த அகங்காரம் என்பதான 4 அமூர்த்த சுரூபமா இருக்கக்கூடியதான மகா தத்துவங்கள் வழியாக அந்த சுகத்தை அனுபவிக்கிறது. இதெல்லாம் அனுபவிச்சதுல யாரு அப்படின்னா அந்த ஜீவன். அந்த ஜீவனுடைய அப்பா யாரு? ஆத்மா, ஜீவாத்மா. அதனால அனந்தானந்த ரூபே,
அதாவது அனந்தமான ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடியவள் பராசக்தி. சிவே, சிவனுடைய தர்மபத்னியானவளே, சிவனுடைய ஸ்ரீலிங்க ஸ்வரூபம் அப்படின்னு சிவே. நரசிரோமாலாலங்கிருத வக்ஷஸ்தலே, நரர்களுடைய சிரஸ்தினால மாலையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடியவள் எங்க வக்ஷஸ்தலத்துல, இதய பத்மத்திலையும் கழுத்திலிருந்து நாவிபத்மம் வரைக்கும் நரமஸ்தகத்தை தலையோட்டுக்களை மாலையாக கோர்த்து போட்டுக் கொண்டிருக்கக்கூடியவள். வக்ஷஸ்தலே மணிமகுட சூடாபத்தார்த்த சந்திர கண்டே, அதாவது மணிமகுட சூடாபத்தார்த்த சந்திர கண்டே. மணிமகுடம் ரத்னங்களால பதிச்சிருக்கக்கூடியதான கிரீடம். மணிமகுடம் அம்பாளுடைய கால் முட்டி கிரீடமாட்டமா இருக்காம் பை நேச்சர். ரத்னங்களுக்கு எவ்வளவு திருடதையும் பளபளப்பும் திராணியும் இருக்கோ அது மாதிரி தானாம் அம்பாளுடைய இந்த கால் முட்டி. கால் முட்டியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, அதி பலமானது கால் முட்டி தான். நம்ம கால் முட்டி வீக்கானதை நம்மளால் நடக்க முடியாம ஆகும். கால் முட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த கால் முட்டி என்பது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் தான் ஒரு மனிதனுடைய கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தால் அவனுக்கு வாழ்க்கையில் எப்பவுமே நல்லதாக நடக்கும். சத்கர்மாவை பண்ணா நிச்சயமாக சத்குணங்களை அனுபவிச்சு ஆக வேண்டும். ஆனால் கால்முட்டிக்கு ரொம்ப மகத்துவம். அதே மாதிரி ஜோதிஷ் சாஸ்திரத்திலையும் 10ஆம் பாவத்துக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணிமகுட சூடாபத்தார்த்த சந்திரகண்டே, அந்த கிரீடத்துல சந்திரனுடைய ஒரு கண்டம், ஒரே ஒரு பாட்டு, 3ஆம் பிறை அப்படிங்கிறதான ஒரு சந்திர கண்டத்தை, ஒரு துண்டு சந்திரன், அதை தன்னுடைய கிரீடத்துல பளபளன்னு சோபிக்க வைக்கக்கூடியவள் அப்படிங்கிறதான் அர்த்தம். 3ஆம் பிறை எதை சொல்றது அப்படின்றால், சிருஷ்டிக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லக்கூடியதான நம்பர் தான் 3வது திதி. ஒரு பெண்ணுக்கு ரஜஸ்வலை ஆகிவிட்டாளானால் 3 நாள் அவளுக்கு தீட்டு. 4வது நாள் அன்னைக்கு அவள் குளிச்சு சுத்தமாகி வருவாள். சாஸ்திர விதி அனுசரித்து புருஷர் ஸ்திரீ 2 பேரும் சேர்ந்து இருப்பார்களானா அன்னைக்கு சேர்ந்து இருந்தே ஆக வேண்டும்ங்கிறதான ஒரு நியமம். எனிவே எதை சொல்லி வருது அப்படின்னா, அந்த சந்திரக்கலை இண்டிகேட் பண்றது எப்படின்னா, சிருஷ்டிக்கு நான் ரெடி அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு அறிகுறி, ஒரு சிக்னல். அதை தன்னுடைய மணிமகுடமான கிரீடத்துல சாத்தின் இருக்கக்கூடியவள் சந்திரகண்டம். மகாபீஷனே, அதாவது ரொம்ப அதிகமான சக்தியும் ரொம்ப அதிகமான அத்தாரிட்டேட்டிவும் ஆத்மா சக்தியும் இருக்கக்கூடியதான மகா திரிபுர சுந்தரி, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியதான தகுதி இருக்கக்கூடியவள். தேவி, தேவன் தேவி. இந்த தேவனுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் உண்டல்லவா? வேதம் தான் தேவன், தேவன் தான் வேதம். தேவனுடைய தர்மபத்னிக்கு பேரு தேவி. பத்னிகள் பலவிதமான பத்னிகள் உண்டு. தர்மபத்னி உண்டு, எட்ட பத்னி உண்டு, காமபத்னி உண்டு, நிறைய பத்னிகள் இருக்கா. இவெல்லாம் சொல்லிட்டு இருந்தா எனக்கு தான் டைம் இருக்கும். ஆக தேவன் தேவி, தேவன் புருஷலிங்கம், தேவி ஸ்ரீலிங்கம். இங்கு தேவிய பிரசண்டாத்மிகான பரமேஸ்வரி தியானம் பண்ணி சொல்றதுனால தேவி என்றதான பேரை சொல்றார். தேவத்தை திருப்பி போட்டா வேதம், வேதத்தை திருப்பி போட்டா தேவம். பாருங்க, வேதம் அப்படின்னு எழுதுவோம், அந்த வேதத்தை நேர் திருப்பி போடுவோம் தேவம் அப்படின்னு. அப்ப தேவன் தான் வேதம், வேதம் தான் தேவம். அறிவு பிரகாசகிருதமான சைதன்ய வடிவம் தான் தேவம். தேவம் தேவோன கலுகு குசலகஸ்பந்திதோபி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹரி விரிஞ்சாதி விரபகி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகத புண்ணியம் பிரபகுதி. அம்பாளுடைய சௌந்தர்யகிரியில் நம்ம முதல் ஸ்லோகத்தில் கத்துக்கிறோம் சத்தத்தை. அப்பேற்பட்டதான தேவி தேவனை ஆட்சி செய்கின்றவள், தேவனுக்கு சக்தி ஊட்டுகின்றவள், என்னுடைய உடம்புக்குள்ள தேகியாக இருக்கக்கூடியவள் தேவி. பரமேஸ்வரி, பரமேஸ்வரனுடைய ஈஸ்வரியானவள். பரமேஸ்வரன் என்றால் புருஷரூபமான பிரம்ம தத்துவம், புருஷலிங்கம், அதனுடைய ஸ்ரீலிங்க சப்தம் பரமேஸ்வரி. பரமனுக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். மகாமாயே, மாயைக்கு மாயாக இருக்கக்கூடியவள். நிறைய பலவிதமான மாயைகள் உண்டு. விஷ்ணு மாயா இருக்கு, யோக மாயா இருக்கு, யக்ன மாயா இருக்கு, மோகமாயா இருக்கு. அதுபோல மகாமாயா, மாயைகளுக்கெல்லாம் மாயா இருக்கக்கூடியவள். ஷோடச கலா பரிவிரதோல்லாசிதே. ஷோடச கலா, ஷோடச கலா அப்படின்றால் 16 திதிநித்யா தேவிமாராக இருக்கக்கூடியவள். பிரதமே, திதியே, திருதியே, சதுர்த்தி அப்படி இருக்கல்வா, அந்த பஞ்சதசி முடிச்சு பிரதம வரத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு போர்ஷன் கிடைக்குமே, 0.00000001 செகண்ட், அந்த இடத்துக்கு பேர் தான் 16வது கலை. 16வது கலையை மகா யோகிகளுக்கு மட்டும்தான் விசிபிலிட்டி. மற்றவங்களுக்கெல்லாம் எதிர் பௌர்ணமியோடு தந்து கேட் க்ளோஸ்ட். அதுக்கப்புறம் எல்லாம் இன்னர் பூஜைகள், அந்தர்யாமியாக அந்தரமாக செய்யக்கூடியது. அஷ்டாங்க யோகத்தில் 4 பகிர்முகமான யோகாபியாசம் இருக்கு, 4 அந்தர்முகமான யோகாபியாசம் இருக்கு. அதுபோல் அப்படி ஷோடச கலா பரிவிரதோல்லாசிதே, ஷோடச கலகளால பரிவிரதையானவள், சுற்றப்பட்டவள், சூழப்பட்டவள். அவர்களுடைய நட்புனாலையும் சேவையினாலையும் பராசக்தி உல்லாசிதையாக இருக்கக்கூடியவள், சந்தோஷிக்கக்கூடியவள், சிரிக்கக்கூடியவள், அவர்களோட ஆனந்தித்து விளையாடக்கூடியவள் அப்படிங்கிறதான் அர்த்தம். அப்பேற்பட்டதான தேவி, உனக்கு என்னுடைய நமஸ்காரம்.
ஷோடச கலா அப்படிங்கிறது 16 கலைகள். மனிதனுடைய உடம்பிலே இந்த 16வது கலை இருக்கு. 16வது கலையை மனித உடம்புக்கு தாங்கிக்க முடியாது. 16வது கலைக்கு பேர் தான் பராத்பரம் என்று சொல்லக்கூடியதான பிரம்மம். 15 கலைகள் வரைக்கும் தான் தேவர்களுக்கு கூட அட்மிஷன். 16வது கலை ஒரே ஒருவருக்கு தான் உண்டு. அவருக்கு பேரு தான் சதாசிவன். பராசக்தியினுடைய சதாசிவ பஞ்சபிரமாசத்தை பார்த்தோம்னா அந்த சதாசிவங்களோட கழுத்துல பாம்பெல்லாம் இருக்காது. இந்த பாம்பு கழுத்தில் இருக்கக்கூடியவர் ருத்ரன். சதாசிவனுடைய கழுத்தில் அதெல்லாம் கிடையாது. நீல மேனியில் இருக்கக்கூடியதான கணவன். நீலத்துக்கு டீப்னஸ்னு பேரு, டெப்த்துக்கு பேரு நீலம். இப்போ நல்ல டீப்பா இருக்கக்கூடியதான சமுதிரத்தில் ப்ளூ கலர்ல இருக்கும். நல்ல திக் ப்ளூவா இருக்கக்கூடியதான ஆகாசத்தை பாருங்க, நல்ல திக் ப்ளூவா இருக்கக்கூடிய மயில்பீலியை பாருங்க, நல்ல திக் ப்ளூவா இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுனுடைய உடம்புடைய வர்ணத்தை பார்க்கணும். நல்ல திக்னஸா இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வர்ணத்தை பார்க்கணும். இப்படி இந்த கருப்பும் நீலவும் செஞ்சு நிஸ்துலா நீலச்சிக்குராயை நமஹா பராசக்தியினுடைய அந்த அழகபாரம் இருக்கல்லவா தலைமுடி, அது இந்த நீல வர்ணத்தில் தானே இருக்கு, டெப்த்தை சொல்றது. அதே நேரம் சண்டிகா பரமேஸ்வரன் காளி வந்து தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு நடக்கிறான். தலைமுடியை விரிச்சு போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ரீடம், சுதந்திரம் பெற்றவர்கள். அதனால சன்னியாசிகளுக்கு எல்லாம் முடியை வந்து அழுத்து விடுவார்கள். அவர்கள் வந்து ஃப்ரீடம் அடைந்தவர்கள், சுதந்திரம் அடைந்தவர்கள். ஜீவாத்மா மட்டும்தான் ட்ரை பண்ணும் சுதந்திரம் வேணும் அப்படின்னு. ஜீவாத்மாவுக்கு சாயுஜ்யம் அடைகிற வரைக்கும் ஃப்ரீடம் கிடையாது. அப்போ சன்னியாசிகளுக்கு வந்து ஏன் தலைமுடியை அப்படி விரிச்சு போட்டு நடக்கிறப்பனா அவள் வந்து இந்த மண்டைன் லைஃப் இருக்கு பாருங்க, அதாவது இந்த பௌதிகமான வாழ்க்கையிலிருந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் பெற்றவர்கள். அவர்கள் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கும் கடமைப்பட்டவர்கள் கிடையாது. அவர்கள் எல்லாத்திலையும் வந்து விட்டு நிற்கக்கூடியவர்கள், தியாகம் செஞ்சவர்கள். அது மாதிரி காளி என்பவள் வந்து இங்க தேவன் தேவி அந்த கந்தர்வன் ராட்சசன் அரக்கன் அது யுத்தம் பார்க்கறது கிடையாது. அந்த யுத்த பூமியில வந்து குதிக்கல எத்தனை எல்லாமோ டிக்கெட்டுக்கு மாண்டுடும். இதை தேவாம்சத்தை யாராவது இறந்து போயிருந்தா அவள் எல்லாம் கடைசியில் அப்புறம் திருப்பி அவள் ஜீவனை கொடுத்து வெளியே விட்டுருவாள் போ அப்படின்னு. அந்த இடத்துல வந்து காளி தலையை விரிச்சு போட்டு நடக்கிறா அப்படின்னா இப்ப எனக்கு யாருடைய பந்தனமும் இல்லை. நான் இப்போ கணவன் ஜனத்தையும் கேட்க மாட்டேன், பொண்ணு ஜனத்தையும் கேட்க மாட்டேன், புள்ள ஜனத்தையும் கேட்க மாட்டேன், யாரு ஜனத்தையும் கேட்க மாட்டேன். நான் வந்து ஃபுல் ஐ எம் சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறதான அந்த உணர்ச்சியை காட்டுங்கிறதுனால தான் பராசக்தி வந்து அதே பார்வதியவே தலைமுடியை வந்து நல்லா வகுத்து தொகுத்து 3 இடா பிங்களா சுஷ்மா இடா பிங்களா சுஷ்மா இடா பிங்களா சுஷ்மா அப்படின்னு மடிப்பார்கள். முன்னைய காலத்துலலாம். இப்போவும் தமிழ்நாடு சில ஸ்கூல்கள்லாம் அந்த கம்பல்சரி ரூல் இருக்கு, தலைமுடியை வந்து இந்த மாதிரி பின்னல் போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு. இந்த பெண்கள் வந்து தலைமுடியை பின்னறதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா இடை பிங்களே சுஷ்மனை, இடை பிங்களே சுஷ்மனை. அது மாதிரியே நீ உன் கணவன் உன் குழந்தை, நீ உன் கணவன் உன் குழந்தை, நீ உன் கணவன் குழந்தை. இது வந்து ஒரு தாயார் அல்லது ஒரு தோழி ஒரு பெண்ணுக்கு இந்த தலைமுடியை வந்து மடிக்கிற நேரத்தில் மனசில் இந்த தியானத்தை பண்ணிட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு பண்ணணுமாம். அவ்வளோ அழகாக அம்சமாக வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னு. ஏன்னா முடி வந்து டிஎன்ஏயோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதான ஒரு நண்பர். பற்கள், எலும்புகள், தலைமுடி, நகம், சனீஸ்வர பகவானுடைய ஐட்டங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து டிஎன்ஏ சேர்ந்தது. அஸ்தித்வத்தை சொல்றது, நீ யார், உன்னுடைய தொடர்கதை என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் உதவுகிறது. உலகத்தினுடைய அஸ்தித்வம் என்பதே வந்து சனீஸ்வரன் தானே. எல்லா ரா மெட்டீரியலுக்கு பேர் சனி. அதை பக்குவப்படுத்தினாதான் மற்ற 9 கிரகங்களுடைய பேரை போட்டு அதை வர்ணிக்க முடியும். அன்டில் சச் டைம் உலகத்தில் சர்வம் சனி தான். அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது. அதனால எல்லா கலைகளையும் 15 கலைகளுக்குள்ள அடக்கமாகிவிடும். 16 கலையாக இருக்கக்கூடியது பரபிரம்மஸ்வரூபமான சதாசிவஸ்வரூபம் பராசக்தி. அந்த வடிவத்தில் இருக்கிற நேரத்தில் இந்த 15 திருநித்யாதேவிமார் சேர்ந்து 15 திருநித்யாதேவிமார் எப்படி அம்பாள் படைக்கிறாள் அப்படின்றால் பண்டாசுரன் கபடி யுத்தம் பண்ணுவான் இரவு நேரத்தில் பண்டாசுரன் கபடி யுத்தம் பண்ணப்போ திருநித்யாதேவிமார் அம்பாளால் படைக்கப்பட்டு அவர்களால இந்த பண்டாசுரனை வந்து அவனுடைய யுத்தத்தை தோற்கடித்தார்கள். அவனுடைய அந்த டாக்டிக்ஸை வந்து உடைத்து தூக்கி போட்டுட்டான். அதுதான் இருக்கிறதான மகத்துவம். அப்பேற்பட்டதான சோடசவிதமான பரமேஸ்வரனுடைய விக்கிரகத்தில் பார்க்கலாம். இந்த கேரளா மாநிலங்களில் அந்த சிவன் கோவிலில் வந்து கலகலையாக வச்சிருப்பா. அப்படி முக்கண் கீழே இருக்கும், முக்கண்ணுக்கு மேலே சிரசுக்கு மேலே 1 2 3 4 5 6 16 வரைக்கும் போகும். பரிபூர்ணமான பூர்ணத்துவம் அடைந்ததான பரபிரம்மத்துக்கு பேரு 16 கலை இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டதான 16 கலைகளால சோபிக்கக்கூடியவள் பராசக்தி. வயசுல 16 வயசு ரொம்ப முக்கியம். என்றும் 16ஆக இருக்கக்கூடியவர் மார்க்கண்டேய மகர்ஷி, நம்மளுடைய குருநாதர். தேவி மகாத்மத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட புராணத்தையும் அவர் தான் சொல்லி கொடுத்திருக்கார். பராசக்தியினுடைய பலவிதமான பரமேஸ்வரனுடைய சர்வவிதமான கதைகளுக்கும் மார்க்கண்டேய மகர்ஷி 16 என்றும் 16ஆக இருக்கக்கூடியவர். அதனால் அதுமாலேயும் வயசுல 16 வயசு ரொம்ப முக்கியமானது. சுற்றுல 16 சுற்று ரொம்ப முக்கியம். 16க்கு ஏற்பட்ட மகாத்மியங்கள் உண்டு. அதனால அப்பேற்பட்டதான 16 சேவிக்கப்பட்டவள் மகாதேவாசுர சமர நிகிதா. மகாதேவ அசுரர்கள், மகாதேவனுக்கும் அசுரர்களுக்குமாக போட்டி, சமரம், அதாவது யுத்தம் நடக்கிறது. அந்த போட்டியில அவர்களெல்லாம்
நிர்தயம் பரமேஸ்வரனுக்கு சக்தியை கொடுத்து பரமேஸ்வரனுடைய சேர்ந்து சக்தி காளியானவளும் யுத்தம் பண்ணி அவர்களெல்லாம் தோக்கடித்தாள். நிகிதம் குஹாயாம் விப்ராஜ தேவத்யதயோபி சந்தி வேதாந்தவி. நீங்கள் மதத்தை கேள்விப்பட்டு அடிக்கடி. அதாவது ரிமூவ் பண்ணக்கூடியதான சக்திக்கு நிகிதம் என்றுதான பேரு. நிகிதம் குஹாயாம். குகை என்றால் ரகசியம். அந்த அஜ்ஞானம் தான் பெரிய ரகசியம். வாழ்க்கையில உலகத்துல ரொம்ப மறைமுகமாக கிடக்கக்கூடியதான ஒரு பெரிய இருட்டு எது அப்படின்னா அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ணக்கூடியதான சக்தி பகவானுடைய திருநாமங்களுக்கு இருக்கு. அதனால்தான் மகாதேவாசுர சமர நிகிதா, மகாதேவனோட சமரம் பண்ணினதான அசுரர்களையும் சுரர்களையும் 2 பேர்களையுமே அம்பாள் ரிமூவ் பண்ணிவிட்டா. அவங்களுடைய அஸ்தித்வத்தை ரிமூவ் பண்ணிவிட்டாள் தேவி. அவ்வளவு பெரிய சக்தி வாழ்ந்தவள். ருதிராத்ரி கிருதாலம்பி ததனு. ருதிரம் என்றால் ரத்தம், பிளட்டு. உடம்பு பூராவும் பிளட், அதாவது ஒவ்வொரு அரக்கர்களையும் தன்னுடைய கையில் இருக்கக்கூடியதான கட்கத்தினால வெட்டுற நேரத்தில் அந்த ரத்தம் தன்னுடைய உடம்புல தெரிக்கிறது அம்பாளுக்கு. அப்படி அம்பாளுடைய உடம்பு பூராவும் ரத்தத்தினால ஒழுகிறது. சோட்டானிக்கரையில் போனால் அவங்களுக்கு பார்க்கலாம். அம்பாள் ஒரு குப்தன் அப்படிங்கிறதான் நம்பூதிரி ஒரு பக்தர். அவரை ஒரு எக்ஸி தொடர்ந்து வரா. அந்த கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு முயற்சி பண்ணார். அங்கே போனால் தான் அவனுக்கு சாஸ்வத பரிகாரம் அப்படின்னு அவருடைய குருநாதர் சொன்னதுபடி கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி விழுப்பான வஸ்திரத்தை வெளியில போட்டுன்னு உள்ள போனோம் அப்படி சொல்லியிருக்கார். இது போடுறதுக்குள்ள காலை பிடிச்சிருந்துட்டா அந்த எக்ஸி. அவளை நிர்தயமாக அம்பாள் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டி போட்டு அவளை திசூலத்தினால குத்தி அவளுடைய அந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சத்தை கொடுக்குறார். அப்போ அம்பாளுடைய மேலே உடம்புல இந்த ரத்தம் எல்லாம் தருக்கி. இன்னைக்கும் அந்த தொத்தானிக்கிற பகுதி கோவிலில் காலையில் அம்பாளுக்கு ஒரு பூஜை முடிச்சு அப்புறமா திருப்பி ஒரு வஸ்திரத்தை சேஞ்ச் பண்ணுவா. ஒரு அபிஷேகம் பண்ணி வஸ்திரத்தை சேஞ்ச் பண்ணுவா. காரணம், இந்த வதத்துக்கு அப்புறமா அம்பாளுடைய மேலே உடம்புல பட்டதான இந்த ரத்தத்தை எல்லாம் அலம்பி அபிஷேகம் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா புது வஸ்திரம் போட்டு அம்பாளை பூஜை பண்ணி பண்ணுவா. அப்படி ஒரு ஸ்பெஷல் பூஜை அங்கே அந்த கோவிலில் மட்டுமே இருக்கிறது. அதுபோல இந்த காளியினுடைய உடம்புல பூராவும் பலவிதமான அரக்கர்களை நிர்தயமாக வெற்றி கொண்டதனுடைய இந்த ரத்தத்தினால சரீரம் பூராவும் புரண்டு இருக்கு. அப்படியே சில பேர் இட்லி எப்படி சாப்பிடுவா, மிளகாப்பிடியில போட்டு பெரட்டி 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 சாப்பிடுவா அல்லவா? அதுபோல உடம்ப பூராவும் இந்த பிளட்டுனால் தோக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்டதான தனு உடம்பு இருக்கக்கூடியவள் அந்த தேவியை மனசுல தியானம் பண்றார். கமலோத்பாசிதா காசே, கமலத்தில உத்பாசிதமானவள். ஆகாயத்துல கமலத்துல தாமரைக்கு மேல தன்னுடைய திருஷ்டத்தை காட்டி கொடுத்தவள். உத்யத்பானு சகசிராபான்னு சொல்ற மாதிரி உதய சூரியனான அந்த பானு, உதய சூரியன் குழந்தை வடிவத்திற்கக்கூடியதான சூரிய பகவான் ஆகாயத்துல எப்படி தாமரை விடுறதுக்கிறதோ அது மாதிரி அம்பாள் கமலோத்பாசிதா காசே, கமலத்துல இருந்து உத்பாசிதம் உற்பத்தி பண்ற மாதிரி தன்னுடைய உருவத்தை உலகத்துக்கு காட்டி கொடுத்தவள். இது சொல்றது ஒரு நல்ல இன்சிடென்ட் இன்னைக்கு நடந்து எனக்கு பூஜை பண்ற நேரத்தில் காலையில அம்பாளுக்கு ரொம்ப சனிக்கிழமை இன்னைக்கு காலையில என்னால அபிஷேகாதிகள்லாம் உண்டு. இந்த அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் ஜலம் வச்சிருக்கேன். அது சுத்தி எல்லாம் பண்ணி சாந்திருக்கால் எழுதா மகாத்ருஸ்மதி பூஜார்த்தம் அஸ்மின் பஞ்சபாத்திரத்திலே புண்ணியாகம் பவது அப்படின்னு வருண பகவான் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி புண்ணிய தீர்த்தம். இன்னைக்கு ஜலம் பயங்கர குளிர். இன்னைக்கு இந்த ஊர் நல்ல குளிர் இருக்குங்க. இப்போ சம்மர் தான், நல்ல குளிர் இருக்கு. அப்போ அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும். பாத்தியம் அதெல்லாம் கொடுத்தாச்சு. அர்க்கியம் பியாமி பண்ணியாச்சு. ஆச்சமணியம் பியாமி சுத்தோதக மங்கள ஸ்நானம் கரிஷே அப்படின்னு சுத்தோதக மங்கள ஸ்நானத்துக்காக போடுறத தண்ணி நல்லா சில்லா இருக்கு. அப்போ அம்பாள் சொன்னேன், அம்மா தண்ணி பயங்கர குளிர இருக்கேம்மா, நீ எப்படி இதை வீட்டுக்கு போற உடம்புல பாரு. நீ முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு கைலாசத்துக்கு வந்தப்போ உனக்கு குளிரா இருக்குமே அப்படின்னு நீ கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணது பரமேஸ்வருடைய மனசுல புரிஞ்சு விட்டது அவருக்கு. உடனடியாகவே இந்த கேதார குண்டம், கேதாரத்துக்கு மேலே ஏறத்துக்கு முன்னாடி கீழே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கு. அதை உனக்குன்னு கிரியேட் பண்ணி கொடுத்தாரு அவர். எப்பவுமே ஹாட் வாட்டர் பாத்துக்காக அது நீ குளிச்சுக்கலாம் அப்படின்னு உனக்கு வசதி பண்ணி கொடுத்தா. எனக்கு அதெல்லாம், நான் பரமேஸ்வரன் கிடையாது, எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் இப்போ? கொஞ்சம் தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கலாமா இருந்தோ அப்படின்னு எனக்கு ஒரு மனசுல பாவனை. பரவாயில்ல, நான் ராகவேந்திர சுவாமியும் கிடையாது. அவர் சந்தனத்தை அரைக்கிற நேரத்தில் அக்னி சூத்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணார். அந்த சந்தனத்தை உடம்புல பெரட்டின்ற ராஜா அவ்வளோதான் கொதிக்க ஆரம்பிச்சவருக்கு. சந்தனத்தை பூச்சினா குளிர்மையால் இருக்கும், இதெல்லாம் கொதிக்கிறது என்ன காரணம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நான் நேரத்தை புதுசாக வேலைக்கு சேர்ந்ததான ஒரு ஐயர் வந்திருக்கார். அவர்கிட்ட தான் நாங்கள் சந்தனம் அரைக்கி கொடுத்தோம், அவரோட வேலையாக்குதெல்லாம் அப்படின்னு அவரை போட்டு கொஸ்டின் பண்ணுறா. அவர் சொல்கிறா, நான் ஒன்றும் தப்பு ஒன்றும் பண்ணலையே, சந்தனம் அரைக்க சொன்னே அரைச்சிட்டேன் அவ்வளோதானே, நீ என்ன சொல்லி என்ன பண்ண எல்லாம் கேட்குறேன். அக்னி சூக்த ஜபம் பண்ணி நான் அக்னி சூக்தத்தை ஜபம் பண்ணிட்டு இந்த சந்தனத்தை அரைச்சதுனால அதில் வந்திருக்கோ என்னமோ அப்படின்னாரு. அப்போ தான் அவர் மகாத்மாவாக்குன்னு புரிஞ்ச எல்லாரும் நமஸ்காரத்தை பண்ணி ராஜா மன்னிப்பு கேட்டுப்பார். அப்படிலாம் ஒரு கதை. அது மாதிரி நான் என்ன சொன்னேன்னா, நான் ராகவேந்தர் கிடையாது,
நான் வந்து மகாத்மா கிடையாது, நான் பரமேஸ்வரன் கிடையாது, ஆனால் உனக்கு பச்சை தண்ணி தான் இருக்குது, என்ன பண்ண முடியும் குளிக்கிறதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்கிற நேரத்தில், சரி என்னுடைய விரல் இருக்கே, அதில் வந்து மோதிர விரல் இருக்கே, இந்த அனாமிகா, அந்த விரலை வச்சுட்டு தானே மந்திராதி எல்லாம் பண்ணி அதுக்குள்ளே பவர் ஏற்றுறது இந்த ஜலத்தில். அப்போ நான் வேணா ஒன்று பண்ணுறேம்மா, இந்த பகவான் அக்னி பகவானையோ சூரிய பகவான் நினச்சிருந்து விரலை வைக்கிறேன் அப்படி சொல்கிற நேரத்துக்கு முன்னாடி நான் லலிதாசாசனம் ஜெபிச்சுட்டே தான் இதெல்லாம் மனசில் ஓடுறது. லலிதாசாசனம் ஜெபிச்சுட்டு தான் அம்பாளுக்கு இந்த அபிஷேகத்தை செய்கிறேன். ஸோ சர்ப்ரைஸ். அடுத்த நாமம் என்ன வருது தெரியுமா? உத்யத்பான சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதா, இந்த நாமம் வருது. என்ன ஒரு 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 சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னா, சூரிய பகவானுடைய இந்த விரல் அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிறதான ஜலத்தில் இந்த விரலை போட்டு நான் வந்து அம்பாளுக்கு கொஞ்சம் சூடு, இந்த தண்ணி சூடாகட்டும், குளிர் அம்பாளுடைய உடம்புல பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மனசில் பிரார்த்தனை பண்ணி இந்த விரலை வைக்கிற இந்த நாமம் வருது அடுத்த லைனில் சொல்கிற நேரத்தில். பரம சந்தோஷமாச்சு எனக்கு. அதாவது நம்மளுடைய நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம என்னெல்லாமோ பண்ணுறோம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அம்பாள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தனக்கு தேவையானதை தன்னுடைய பக்தர்கள் வழியாக வாங்கி கொள்கிறாள் அப்படிங்கிறதான ஒரு பரம சத்தியத்தை என்னால் இன்னைக்கு உணர முடிஞ்சது. அதுபோல இங்க கமலோத்பாசிதாகாசே, தாமரை விடர்றா மாதிரி எவ்வளவு அழகும் எவ்வளவு பரிமளமாகவும் இருக்குமோ அதுபோல கமலோத்பாசிதம் போல தன்னுடைய உடம்பை வந்து இந்த ஆகாசத்துல காட்டி கொடுத்தவள் அப்பேற்பட்டதான பராசக்தி. சம்பூர்ண ருதிர சோபிதே, சம்பூர்ணமான ருதிர சோபிதே, அதாவது அப்சல்யூட்லி கலப்படம் இல்லாத பரிபூர்ணமான இரத்த வர்ணமுடையவள் அம்பாள் வந்து பரிபூர்ணமான அருணாம் கருணா தரங்கிதாட்சி திருத பாசாங்குஷ புஷ்பபான சாபாம் அணிமாதி விராவிரதாம் மயூகேஹி அகம் இத்தேவ விபாவே பவானி சர்வாருணாவத்யாங்கி சர்வாவர்ணபூஷிதாயே நமஹ. சர்வம் அருணவயமான வர்ணத்துடைய பராசக்தியை பரிபூர்ணமான எச்சரிக்கைங்கிறதான அர்த்தம் உண்டு இந்த ரெட் கலர்னால, காருண்யம்ங்கிறதான அர்த்தம் உண்டு இந்த ரத்த வர்ணத்தினால. ரத்த வர்ணம் தான் உன்னுடைய உடம்புக்கு ரொம்ப முக்கியமான வர்ணம் அப்படின்னு எடுத்து காட்டுறது. செவ்வாய் கிரகத்தினுடைய வர்ணமும் ரத்த வர்ணம், சூரியனுடைய வர்ணமும் ரத்த வர்ணம், கேதுவனுடைய வர்ணம் வந்து பார்ட்லி ரத்த வர்ணம், இன்ஃப்ராரெட் சொல்லுவார். கேது கருப்பு கலருக்கு முக்கியம். எல்லா விதமான கலரும், அதாவது செக் இருக்குல்வா, செக்ஸ் எல்லா விதம் பலவிதமான வர்ணம் போட்டதான ஒரு ஆடை இருந்தால் அதுதான் கேதுவனுடைய ஆடை. ஆனால் கருப்பு அவருக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கறது. ஆன் டாப் ஆஃப் தட் இன்ஃப்ராரெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அதில் உண்டு. நான் எது சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இந்த சம்பூர்ண ருதிர சோபிதாயே நமஹ, பரிபூர்ணமான உதிரத்தினால சோபிக்கக்கூடியவள், சுத்தமான இரத்த வர்ணம், சம்பூர்ண உதிர சோபிதம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கொடுக்கிறது. மகா கபால வக்த்ரா ஹாசினி, மகா காபாலன் பரமேஸ்வரன். அதுபோலவே காபால வக்திரம் அப்படின்னா தலையோட்டுனால செஞ்சிருக்கக்கூடியதான முகம். இந்த சினிமா எல்லாம் பார்க்கலாம், அந்த பூதங்கள் பிரேதங்களை வட்ட தலையோடு மட்டும் இருக்கும். அப்புறமா உடம்பெல்லாம் வந்து ஒரு அஸ்தி கூட மட்டுமா இருக்கும். அவளுக்கு சும்மா ஒன்றும் கிடைக்கல, அவள் இதெல்லாம் அந்த மாதிரி படிச்சுட்டு தான் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணுறா சினிமாவுக்குள்ள, புரியுறதா? அப்போ இந்த அஸ்தி கூடங்கள் மட்டும் நடக்கிற இடம் ஸ்மசானங்கள் எல்லாம் பல வகைப்பட்டதான பூத பிரேத பிசாசங்களுடைய விஷயம். அவளோட உடம்பு ஒவ்வொருத்தரோட உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்கிறதுக்கு காட்டுறது. ஹாசினி அப்படின்னா சிரிச்ச முகம் இருக்கக்கூடியவள், சிரிக்கக்கூடியவள். இப்போ தலையோடு மட்டுமா இருந்தா அது சிரிச்சாலும் அழுதாலும் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பயம்தான் இருக்குமே தவிர வரும்னு இருக்காது. அது போலவே திருடதர நிபத்தியமான ரோமராஜி சகிதம், இதை வந்து அடுத்த வார சங்கத்தை தெரிஞ்சுப்போம். ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்கக்கூடியது. ஹரஹர நம பார்வதீபதே, ஹரஹர மகாதேவா, சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தாவும் பராசக்தி மாதா கி ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.